அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெருநா வந்துருச்சு. வட்டலப்பம் செய்ய போகிறோம். வட்டலப்பம் இல்லாமல் பெருநா இல்லை. நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தெரியும். எல்லா முஸ்லீம் குடும்பத்துலேயும் இந்த வட்டலப்பம் செய்வோம். இது பழங்காலத்து டிஷ்ஷு. இப்போ வாங்க எங்கள் வீட்டில் நான் எப்படி வட்டலப்பம் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்குமே பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக நீண்ட ஆயுசாக இருந்து பகையை மறந்து ஒத்துமையாக பெருநாளை கொண்டாடுங்க. இந்த வட்டலப்பம் செய்கிறது கொஞ்சம் நேரம் தான். சின்ன பிள்ளைகள் கூட இந்த வட்டலப்பத்தை செய்யலாம். ரொம்ப அருமையான ஒரு வட்டலப்பத்தை இப்போ வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்கம்மா. அப்போ நான் போடுற வீடியோக்கள் ஒன்றுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் பார்ப்போம். 4 முட்டையை வந்து ஒரு கோப்பை அளவுக்கு வச்சுக்கிறோங்க. அதுக்கு தக்கன உள்ள இதை வச்சுக்கிறோங்க. 5 முட்டையோடு நீங்கள் போடலாம். எல்லாமே அதே முட்டை அளவு தான் நம்ம எல்லாமே எடுக்கணும். சீனி ஒரே அளவு, முட்டை, தேங்காய் பால், திக்க தேங்காய் பால், இந்த 3மே நம்மளுக்கு ஒரே அளவாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல வட்டலப்பம் வரும். சரியா? அவ்வளோ. நீங்கள் ப்ரௌன் சுகரா இல்லை கருப்பட்டியா சீனியா உங்கள் விருப்பம். அப்புறம் இது எக்ஸ்ட்ரா உள்ளது மாவு பவுட்ரு 2 ஸ்பூனு, முந்திரி பவுடர், முந்திரி அரைச்சி வச்ச பவுடர் 2 ஸ்பூனு. இது வேணுண்டா போடுங்க, நல்லா தவிர்த்துக்கிறேங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து கிரீமர் மில்க் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சோன்னு உப்பு, எசன் வெண்ணிலா. முட்டை போடுறதுனால வெடுக்கு வீசும், அதனால் கொஞ்சோன்னு எசன் வெண்ணிலா வேணுண்டா போடுங்க, இல்லைன்னா அதையும் தவிர்த்துக்கிறேங்க. அப்புறம் நம்ம வந்து முட்டை அடிக்கிறதுலாம் எதுவுமே செய்யலை. இதில் வச்சு ஒரு சுற்றிட வேண்டியதுமா எல்லாத்தையும். ஆனால் இயற்கையாக வட்டலப்பத்துக்கு வந்து நம்ம ரொம்ப அடிக்கக்கூடாது. லேசாக ஒரு சுற்று அப்படி சுற்றிக்கிறேங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் பால் பவுட்ரு. இதில் வடிகட்டுறதுனா நீங்கள் வடிகட்டிக்கிறணும். ஏலக்காய் தூள் போடுறதுக்கு முதலே வடிகட்டிக்கிறேங்க. இந்த தூள் நல்லா பவுடராக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நான் வந்து எதையுமே வடிகட்டலாமல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியதுமா. மாவு பவுட்ரு அதோட தேங்காய் பழையும் எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு தாப்பில் ஊற்றி விட்டால் ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதே ஒரு சுற்றி அடிச்சுட்டு அதோட எந்த அச்சோனில் வச்சுருக்குறீங்களோ அதை வந்து நெய் தடவி வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற்றுங்கம்மா. ஊற்றி 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் இனிப்பு எல்லாமே இதிலே பார்த்துக்கிட்டு ஊற்றி வச்சுருங்கம்மா. இட்லி குக்கரில் வச்சு நீங்கள் வந்து அவிக்கலாம். ப்ரெஷர் குக்கர்லேயும் நீங்கள் வச்சு அவிக்கலாம். ப்ரெஷர் வந்து 2 விசில் வந்ததோடு அப்படியே அடைச்சி வச்சுருங்க. 20 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான வட்டலப்பம் ரெடிமா. அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. குக்கரை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தண்ணி வச்சு உள்ளுக்கு இதை வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுட்டு 20 நிமிஷம் சென்று வந்து திறந்து பாருங்கள். நான் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னொரு 10 நிமிஷம் அதிலே வச்சுருங்க. அது கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் எடுங்க. உங்களுக்கு அழகாக இறுக்கமாக நல்லா அழகாக புடிங்க ரெடி ஆயிரும், வட்டலப்பம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம 10 நிமிஷம் சென்று நம்ம எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து குத்தி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு லைட்டாக பிசுன்னு தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நேரம் சென்று அது அழகாக இறுக்கமாயிரும். சரியா? அவ்வளோதாம்மா. இன்னொரு 10 நிமிஷம் சென்று நம்ம வந்து எடுப்போம். இப்போ மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் சென்று நம்ம எடுப்போம். அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் சென்று அப்புறம் எடுங்க. சரியா? எடுத்தாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து நாளைக்கு சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே மூடி வச்சுருங்க ஐஸ் பெட்டி உள்ளுக்கு. நாளைக்கு நீங்கள் பசியாரும் போது எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் முந்திரி திராட்சை வேண்டாம், இது எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் வேணுண்டா மேலே தூவி விட்டு மூடி வச்சுருங்க. நாளைக்கு எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே சுட சுட சாப்பிட தான் வட்டலப்பம் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஓகேம்மா, எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். Thank you for watching. Like, subscribe, JJ Max Kitchen. Bye. See you.